அண்மை செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போது விடியாதிமுக அரசு நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அதாவது தமிழக சட்டமன்றம் என்பது இன்றைக்கு திமுக அரசினுடைய புகழ்பாடக்கூடிய ஒரு மன்றமாக மாறி இருக்கிறது. மக்கள் குறித்த பிரச்சனைகள், மக்களுடைய உயிரிழப்பு குறித்த பிரச்சனைகள், அரசினுடைய அலட்சியம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையிலும் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் என்கிற முறையில் பேசுகிற பொழுது நேரலையை துண்டித்து ஜனநாயகத்தினுடைய குரல்களை எப்போதுமே நசுக்கப்படுகிறது. குறிப்பாக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்து பேசுகிற போது நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாநகராட்சியில் 10வது வார்டில் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் கழிவுநீர் கலந்து வருகிறது. கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 4 வயது, அதாவது வயது மதிக்கத்தக்க பிரியங்கா, அதே போன்று மருதம்மாள், சுப்பிரமணியன் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் அதாவது அரசு மருத்துவமனையிலே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 நபர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குடிநீரிலே கழிவுநீர் கலந்திருக்கிறது. மக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை உயிர்கள் இன்றைக்கு பறிபோசி இருக்கிறாது. மருத்துவமனையிலே இத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். தவறு இழைத்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதனை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். குடிநீரே இப்படி கழிவுநீராக வந்தால் மக்கள் எங்கே செல்வது? கோடை காலம், ஏற்கனவே வெயிலுடைய தாக்கம், கொடூரம், மின்வெட்டு என பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் சந்தித்து வருகிறார்கள். தமிழக அரசு இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தூய்மையான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும். குறிப்பாக அந்த தொட்டிகளை சுத்தம் செய்ய வேண்டும். சுகாதாரமான முறையில் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக இதுபோன்ற உயிரிழப்பு, அதுபோன்ற பாதிப்புகளை தடுப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுகிற போது வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த நேரலை என்பது துண்டிக்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்தது குறித்து பேசுவதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி கேட்டு பேசி வருகிறார். நேரலை துண்டிக்கப்படுகிறது. திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதி மண்டலம் 5 கீழ் 10வது வார்டில் மின்னப்பன் தெரு, பனிக்கன் தெரு, நெசவாளர் தெரு, காமாட்சி அம்மன் தெரு, காளையன் தெரு, லிங்க நகர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீரிலே கழிவுநீர் கலந்து வருகிறது. மாநகராட்சி அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வி ஒருவரும் இருக்கிறது. அந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை உபயோகப்படுத்தியதன் காரணமாக மின்னப்பன் தெருவிலே வசித்து வரக்கூடிய முரளி, அவர்களுடைய 4 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய பிரியங்கா, அதே தெருவில் வசித்து வரக்கூடிய அங்குசாமி, அவரது மனைவி திருமதி மருதம்மாள் 75 மற்றும் மேல மின்னப்பன் தெருவிலே வசித்து வரக்கூடிய கோவிந்தராஜன், அவருடைய மனைவி திருமதி லதா 52, திருமதி சுப்பிரமணியன் 54 ஆகிய 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 50க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையிலே அபாயகரமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 5 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக ஆபத்தான நிலை, 4 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 5 பேர் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சையும் பெற்று வருவதாக அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. குடிநீரிலே கழிவுநீர் கலப்பதாக அந்த பகுதி மக்கள் புகார் அளிக்க கூட மாநகராட்சி அதிகாரிகள் கழிவுநீர் கலப்பதை சரி செய்யாமல், அதே போன்று உயிரிழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் பொதுமக்கள் விவகாரத்திலே இந்த மாநகராட்சி குடிநீர் விவகாரத்தில் கூட மிகப்பெரிய அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள். கழிவுநீர் கலப்பது குறித்து புகார் அளித்தும் கூட நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படிப்பட்ட துயரம் நேர்ந்திருக்காது. இந்த பகுதி மக்கள் இதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தெரிந்தவுடன் அந்த பகுதிக்கு சென்று குடிநீர் மாதிரி எடுத்து அனுப்பி ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. கோடைக்காலம், மக்களுடைய குடிநீர் அதிகமான பயன்பாடு தேவை. சூழ்நிலை இருந்தால் அந்த தமிழ்நாடு அரசு குடிநீர் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிகளை சுத்தம் செய்து சுகாதார முறையிலே மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்கவும், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதற்கு உரிய சிகிச்சை அளிக்கவும், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு மருத்துவ கட்டணத்தை அரசே வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக இப்படிப்பட்ட சம்பவங்களில் இனி நடைபெறாத வண்ணம் இந்த திமுக அரசு கவனம் செலுத்த வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பேசுகிற போது இன்றைக்கும் மேலே துண்டிக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகத்துடைய குரல்களை நசுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.